கேரளாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து நந்திதா அப்படின்ற ஒரு பெண் கூட உட்காந்து போறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மாடல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்ணோட பக்கத்தில் உட்காந்து இந்த நபர் ஷா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற ஏதோ ஊருக்கு போறாரு. அங்க போயிட்டு இருக்கப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ் போயிட்டு இருக்க டைம்ல நடந்த ஒரு இஷ்யூ. இதுல அந்த நபர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த பக்கத்துல இருக்க பெண்ணை வந்து டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த பெண் வந்து உடனே அங்க இருக்க கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் ரிப்போர்ட் பண்றாங்க. ரிப்போர்ட் பண்ண உடனே நான் அது மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆக பாக்குறாரு. எஸ்கேப் ஆனவரை கூட்டிட்டு வந்து பிடிச்சி செம்மடி அடிச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பெண் கொடுத்த புகார் அது மட்டும் இல்லாம அவங்க போட்ட ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வைரலா போயிட்டு இருந்தது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த நபர் மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு 354 வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை வந்து மானபங்கம் படுது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலோ அல்லது வன்முறையை வந்து பயன்படுத்துறது இந்த ஒரு பிரிவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா 1 ஆண்டுகளும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து தண்டனை வாங்கி தர முடியும். அந்த ஒரு இஷ்யூல அந்த பெண் கொடுத்த புகார்ல அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிமாண்டும் பண்ணிருக்காருன்னு ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்.